அஸ்வன் கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட். ரவுண்டு 1 மாணவர்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி முடித்து எந்தெந்த கல்லூரிகள் அவர்களுக்கு சீட் கிடைத்திருக்கிறதோ அந்த கல்லூரியில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்த மாணவர்கள் வேக வேகமாக சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்த மாணவர்கள் வேக வேகமாக டிஎஃப்சிக்கு சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் நம்மக்கிட்ட ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, சார் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு ஆப்சண்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸும் செகண்ட் ரவுண்டில் வந்து அட்டன் பண்ண முடியுமா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். கட்டாயமாக அவர்கள் அட்டன் பண்ண முடியாது. இரண்டாவது கேள்வி, எத்தனை பேர் சார் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்டுக்கு வருவாங்க? ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய பேர் வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வருவாங்க அப்படின்னு டிஃப்ரெண்ட் வீடியோஸில் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டாங்க. நிறைய பேரெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் ஒரே பண்ணாதீங்க, கூலாக வெயிட் பண்ணுங்கள். எத்தனை பேர் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறத மிக துல்லியமாக நாம் கணித்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் இப்போ செக் பண்ணலாம். அதற்கு முன்னாடி எப்படி சொல்லியிருக்கிறோம் என்பதை பாருங்கள். ஃபஸ்ட் ரவுண்ட் அட்டன் பண்ணினது 14,524 எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ப்ளஸ் 332 கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்லேயும் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை. ஸோ இரண்டையும் சேர்த்து 2 இண்டிவிஜுவல் என்று பார்க்கும் பொழுது இந்த 332 சில மாணவர்கள் இங்கேயும் இருந்திருப்பார்கள். அப்போ மொத்தமாக சேர்த்து 14,546 இண்டிவிஜுவலுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் நடந்தது அப்படிங்கிறது இந்த இடத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. ஸோ 14,546 மாணவர்களில் 11,595 மாணவர்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுக்கு செலக்ட் ஆகி ஆப்ஷனை போட்டிருந்தாங்க. 11,595 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ஷன்ஸை வந்து எக்ஸசைஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம், நாங்கள் இந்த 6 ஆப்ஷன் கொடுத்துருக்கிறத வந்து எக்ஸசைஸ் பண்ணி ரெடி ஆனாங்க. அந்த 11,595 மாணவர்களில் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவர்கள் வந்து 6,277. அதே போல் அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கொடுத்தது 4,430. இதில் இது வரைக்கும் இத்தனை பேர் சேர்ந்துருக்கிறாங்க, இது வரைக்கும் இத்தனை பேர் சேர்ந்துருக்கிறாங்கிற டேட்டா வி காட் இட். ஸோ டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாரெல்லாம் அடுத்த ரவுண்டுக்கு வரவே முடியாதுன்னா ஃபஸ்ட்டு 2 ஆப்ஷன் எக்ஸசைஸ் பண்ணவங்க அடுத்த ரவுண்டுக்கு வரவே முடியாது. என்னென்ன ஆப்ஷன்? அக்செப்ட் அண்ட் ஜாயின் வர முடியாது, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கட்டாயமாக வர முடியாது. அப்போ டோட்டலாக 10,707 மாணவர்கள் 10,707 மாணவர்கள் கட்டாயமாக அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங்க்கு வரவே முடியாது. ரைட் சார். அப்போது இந்த 11,595 10,707 மாணவர்கள் வர முடியாதுன்னு சொல்கிறீங்க. அப்போ ரிமைனிங் மாணவர்கள் எங்கே சார் போனாங்க? கட்டாயமாக இந்த 11,595 பேர்த்துக்கு சீட் அலோகேட் ஆயிடுச்சு. இந்த 2 ஆப்ஷனை கையில் எடுத்தவங்க 10,707 தான். அப்போ 888 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்ஷன் 3, 4, 5, 6 இது 4 எக்ஸசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்ஷன் 3 டிக்ளைன், எனக்கு இந்த சீட் வேண்டாம், மேலே கொடுங்க, அப்போல என்னென்னலாம் நான் ஃபில் பண்ணியிருந்தேன் அது கொடுங்க, அப்படி இல்லைன்னா அடுத்த ரவுண்டுக்கு போகிறேங்கிறத ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. அல்லது டிக்ளைன் அண்ட் குவிட், நான் சும்மா போட்டு பார்த்தேன், எது கிடைக்குதோ கிடைக்கலையோன்னு பார்க்குறதுக்காக வந்தேன். ஸோ எனக்கு நான் போட்டிருந்தது எனக்கு தேவையில்லை, அதனால் டிக்ளைன் அண்ட் குவிட். அடுத்து டிக்ளைன் அண்ட் கோயிங் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், எனக்கு இது வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகிறேன் அப்படின்னு போனவங்க. அதே போல் கடைசி ஆப்ஷன் வந்து யாரெல்லாம் சாய்ஸை குறைவாக வச்சாங்களோ, சாய்ஸை வந்து குறைவாக பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவர்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிருப்போம். அவர்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் நம்பர் 6. ஸோ இந்த 4 ஆப்ஷனை சூஸ் பண்ணவங்களோட எண்ணிக்கை வெறும் 888 தான். ஸோ இந்த 888 மாணவர்கள் வந்து தே கேன் ஹாவ் த ஆப்ஷன் டு கோ டு ரவுண்டு 2. அப்போது டோட்டலாக வந்து பார்க்கும் பொழுது ரவுண்டு 1 டு ரவுண்டு 2 கால்குலேஷன் சாய்ஸஸ் ஃபில்டு 14,546 என்று பார்த்தோம் இல்லையா. இந்த 14,546 சாய்ஸ் ஃபில் பண்ணினதே 12,294 தான். அப்போ இந்த இடத்துல கிளியராக ஆப்சென்ட் எத்தனை பேர்? 2,252 பேர் ஆல்ரெடி ஆப்சென்ட். அவர்களெல்லாம் நெக்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள வரவே முடியாது. அதே போல் இந்த 12,294 எத்தனை பேருக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆயிருக்கு? இங்கே போட்டிருந்தோம். நம்பர் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 15,595. 15,595. அப்போது சாய்ஸை ஃபில் பண்ணது இத்தனை பேர், ஆனால் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் சீட்டு கிடச்சது இத்தனை பேர்த்துக்கு தான். அப்போது 699 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்மியான சாய்ஸை கொடுத்துட்டாங்க, வேறு எதுவுமே கிடையாது.
they have filled only less choices. நிறைய பேர் இதை வந்து தவறு என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த லெஸ் சாய்ஸஸுக்கு நடுவில் இரண்டு விதமான அர்த்தம் இருக்கிறது. ஒன்று, இன்டென்ஷனலாகவே எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு காலேஜில் சீட்டை வச்சுருக்கிறேன் சார், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இசி கிடச்சா போவேன், இல்லைன்னா அந்த காலேஜுக்கே போகலான் இருக்கிறேன், சும்மா இந்த 3 சாய்ஸை மட்டும் போட போகிறேன், கிடைச்சதுன்னா நான் அங்கே போவேன், கிடைக்கலனா பற்றி எனக்கு பிரச்சனையே இல்லை, நான் வெளியே போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான செய்தி. டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுத்து இவங்க வெளியே போயிடுவாங்க. அப்போது 700 ஸ்டூடெண்ட்டில் நம்ம எப்படி எடுத்துருக்கிறோம்னா, தெரியாமல் இந்த காலேஜில் சீட்டு கிடச்சிரும்னு நம்பி கம்மியான சாய்ஸஸை கொடுத்தது 700 பேர்த்தில் ஒரு 350 பேர். அப்படின்னா மிச்சம் இருக்கக்கூடிய 350 பேர் இன்டென்ஷனலாகவே கம்மியான சாய்ஸை கொடுத்து கிடைக்கலனா வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போயிருப்பாங்க. அப்போது இந்த 350 பேரும் போட்டியில் இல்லை, ரவுண்டு 2க்கு வரமாட்டாங்க. ஏன்னா இன்டென்ஷனலாக கொடுத்து தானே வெளியே போகிறாங்க, வரமாட்டாங்க. அப்போது இந்த 350 பேர் வந்து மிஸ்டேக்காக பண்ணவங்க என்ன கொடுப்பாங்கன்னா ஆப்ஷன் 6 தேர்ந்தெடுப்பாங்க. நான் தெரியாமல் கொடுத்துட்டேன் சார், நான் கொடுத்துருந்த சாய்ஸஸில் ஏதாச்சும் கிடச்சதுன்னா கொடுங்க, வேறு என்ன பண்ணுறது, அப்படி இல்லைன்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறேன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து அவங்க சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த 350 மாணவர்கள் வந்து நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த சொன்னமே இந்த ஆப்ஷன் என்ன ஆப்ஷன் கொடுத்தோம், இந்த 2 ஆப்ஷனை கொடுத்தவர்கள் கட்டாயமாக அடுத்த ரவுண்டுக்கு வர முடியாது. அதாவது 10,707 பேர் வரவே முடியாது. ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 ஆப்ஷன் கொடுத்து இந்த 888 மாணவர்களில் இஃப் யூ சி 888 ஸ்டூடெண்ட்ஸில், அதாவது ஆப்ஷன் 3, 4, 5 கொடுத்த மாணவர்களில் டிக்ளைன் அண்ட் அப்வர்டு வந்து ஒரு 250 மாணவர்கள் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த சீட் வேண்டாம் சார், நான் மேலே அப்வர்டில் கொடுத்துருக்கக்கூடிய சாய்ஸை கொடுங்க, இல்லைன்னா நான் அடுத்த ரவுண்டுக்கு போகிறேன்னு. அதில் எனக்கு தெரிந்து 200 மாணவர்கள் கட்டாயமாக சீட்டை வாங்கிடுவாங்க, அப்வர்டு மூமெண்ட்டில் கட்டாயமாக வாங்கிடுவாங்க. இதில் ஒரு 50 மாணவர்கள் மிச்சமாவாங்க இந்த இடத்துல, அதை அந்த இடத்துல போட்டிருக்கிறோம், ரைட். ஸோ இந்த இடத்துல ஒரு 50 மாணவர்கள் இங்கே. அதே போல் டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுத்தவங்க இந்த 500 பேர், இந்த 888 பேரில் நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, சும்மா எந்த சீட்டு கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம், பார்த்துட்டோம், நான் ஃபர்தராக வந்து கவுன்சிலிங்க்கெலாம் போகலை, அதனால் நான் கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிடுறேன்னு டிக்ளைன் அண்ட் குவிட் மட்டும் இந்த வருஷம் 500 பேர் கொடுத்துருப்பாங்கன்னு நாம் நினைக்கிறோம். ஏன்னா போன வருஷம் வரைக்கும் 5,000 பே பண்ணால் தான் சாய்ஸ் ஃபில்லிங். இந்த வருஷம் அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். வந்து பார்த்துட்டு என்ன சீட்டு கிடைக்கிறதுங்கிறத பார்த்துட்டு டிக்ளைன் அண்ட் குவிட் நிறையா போயிருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு ரீசனபிளான நம்பர் இதில் வந்து கட்டாயம் இந்த வருடம் இருக்கும் என்று தான் நாம் நினைக்கிறோம். ஸோ இந்த டிக்ளைன் அண்ட் குவிட் கொடுத்து அடுத்த ரவுண்டுக்கு வரவே மாட்டான், வெளியே போயிடுவாங்க. டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்டுன்னு இந்த ஆப்ஷன் 5 சூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. நான் மேலேயும் ஒழுக்கமாக பண்ணல சார், கிடைச்ச சாய்ஸ் எனக்கு பிடிக்கல சார், நான் அடுத்த ரவுண்டுக்கு போயிடுறேன்னு சொல்லி இந்த மெயினாக இந்த 184.5 வந்து கிடைச்ச சீட்டில் சாட்டிஸ்ஃபை இல்லாமல் இருக்கிற ஆளுகள், அதான் கையில் சீட்டு வச்சுக்கிட்டு அந்த காலேஜை வந்து ஊரெல்லாம் கேட்டு இந்த காலேஜ் நல்ல காலேஜான்னு அந்த காலேஜை பற்றி தப்பாக சொல்கிற வரைக்கும் அந்த காலேஜை பற்றி கேட்டு அந்த காலேஜை வேண்டான்னு சொல்லி தவறான முடிவெடுத்தவர்கள். இதில் நான் தெளிவாக சொல்கிறேன், இந்த 888 மாணவர்கள் இவ்வளவு தூரம் நிறைய எங்களை போன்ற கல்வியாளர்கள், ஈவன் டோட், இந்த மாதிரி நிறைய ஆட்கள் உங்களுக்கு சுற்றி இருந்து கைட் பண்ணிய போதிலும் 888 மாணவர்கள், இந்த 500 விட்டுருங்க, 388 மாணவர்கள் நீங்கள் சரியான சாய்ஸை சூஸ் பண்ணலை, உங்களோட ஆப்ஷன் வந்து தவறு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏன்னா ஒரு மாணவன் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்க்கு எத்தனை நாள் டைம் கொடுத்து இத்தனை பேர் இருந்து உங்களை கைட் பண்ணியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று தான் அர்த்தம். அதே போல் டிக்ளைன் அண்ட் கோயிங் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது மிக மிக அபத்தமான ஒரு ஆப்ஷன். இது வந்து ரொம்ப மினிமைஸ்டாக தான் இருக்கணும், இதுதான் இருக்குது. அப்போ டோட்டலாக பாருங்கள், 888 மாணவர்களில் 250 மாணவர்களில் டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுத்துருக்குறாங்க. அதில் 200 மாணவர்களுக்கு அப்வர்டில் சீட்டு கிடச்சிடும். ஸோ இங்கேருந்து ஒரு 50 மாணவர்கள் இங்கே அடுத்த ரவுண்டுக்கு வந்து நிற்க போகிறாங்க. அதே போல் கம்மியாக சாய்ஸ் கொடுத்த ஒரு 350 வந்து ஒரு 320 தான் வருவார்கள் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் ஹையஸ்ட்டாக ஒரு 350 அப்படியே நான் போட்டுக்கிட்டேன். அதே போல் டிக்ளைன் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்டு 250, ஒரு 500, 750 ப்ளஸ் 130 ஆட் பண்ண 888 வந்துடும். ஸோ இந்த ஒரு 138 மாணவர்கள் எனக்கு வேண்டாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போய்க்கிறேன் அப்படின்னு ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த 138 இங்கே ஜாயின் ஆகுது. அப்போது இந்த 138 ப்ளஸ்
ஒரு டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுத்த மாணவர்கள் ஒரு 50, கம்மியாக சாய்ஸ் ஃபில் மிஸ்டேக் பண்ணி கம்மியாக சாய்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்து அடுத்த ரவுண்டுக்கு வந்துடுறேன்னு சொல்கிறது ஒரு 350. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த 350லேயும் இப்போ அப்வர்டு ஹெல்ப் டு நெக்ஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த அப்வர்ட்லேயும் சில பேர்த்துக்கு இந்த 350ல் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர்த்துக்கு சீட் கிடைக்குது என்று எடுத்துக்கொண்டாலும் இந்த 350 250ஆக மாறினாலும் ஒரு 438 ஸ்டூடெண்ட் இந்த வருடம் தோராயமாக 400லிருந்து 450 மாணவர்கள் செகண்ட் ரவுண்டுக்கு வருவாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய கணிப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம். இதை கணித்து விட்டு நான் எடுத்து பார்த்தேன். லாஸ்ட் இயர் எத்தனை பேர் இந்த மாதிரி தப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்து தப்பாக முடிவெடுத்து பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்கிறத கேட்குறது, எதிர்த்த வீட்டுக்காரங்க சொல்கிறதுன்னு சொல்லி கேட்டு தப்பாக சாய்ஸ் ஃபில் பண்ணி காலேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த காலேஜை டிக்ளைன் பண்ணுறது, இதெல்லாம் ரியலி வெரி 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 பேட் திங். ஜென்ரலாகவே டிக்ளைன் அண்ட் அப்வர்டு கொடுக்கறதுங்கிறது வெரி பேட் திங். அதே போல் டிக்ளைன் அண்ட் கோயிங் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், இது ரெண்டும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் நீங்கள் சரியாக செயல்படவில்லை என்று தான் அர்த்தம். அதனால் கட்டாயமாக சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடியே சரியான ஒரு தீர்வை நீங்கள் தெரிந்து கொண்டு சரியாக சாய்ஸ் ஃபில் பண்ணணும். லாஸ்ட் இயர் நம்ம எடுத்து பார்த்தோம் எத்தனை மாணவர்கள் செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்கிறாங்கன்னு பார்த்ததில் 439 மாணவர்கள் ஃபஸ்ட் ரவுண்டிலிருந்து செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்தது. அதனால் இந்த வருடமும் கரெக்டாக கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது 438 மாணவர்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டிலிருந்து செகண்ட் ரவுண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது லாஸ்ட் இயரும் இந்த இயரும் ஃபஸ்ட் ரவுண்டிலிருந்து செகண்ட் ரவுண்டு போகக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதை நாம் கணித்து பார்க்கும் பொழுது கண்டுபிடிக்க முடிந்தது. அதனால் ரவுண்டு 2 மாணவர்கள் மிகவும் பீதி அடைந்து நிறையா பேர் வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு வேக்கன்சியை பார்த்து எங்களால் ஃபில் பண்ண முடியாமல் போயிடணும்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெடி ஆகிற மாதிரி இருந்தால் நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஆல்ரெடி வி ஹவ் கிவன் த சாய்ஸ் லிஸ்ட்டு. அதில் வந்து எனக்கு தெரிஞ்சு டாப் கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஏஐடிஎஸ் ஏஎல்எம்எல் வரைக்கும் பிசிக்கு முடிஞ்சிருக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், அதே போல் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன், இசிஇ, ட்ரிபிள்இ எல்லாம் இன்னும் பிசி எம்பிசியில் சீட்ஸ் அவைலபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓசி மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் ட்ரிபிள்இ மெக்கானிக்கல் டாப் மோஸ்ட் காலேஜஸில் சூஸ் பண்ணுறதுக்கு பி ரெடி. அதே போல் 170ற்கு கீழே வைத்திருக்கக்கூடிய மாணவர்கள் ட்ரிபிள்இ எடுப்பதற்கும் ப்ளீஸ் பி ரெடி. அதே போல் 165ற்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல கல்லூரிகளில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போடுவதற்கும் ரெடியாக இருங்கள். அதனால் ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். நாம் போட்ட வீடியோஸ் நிறைய இம்பார்ட்டண்ட் வீடியோஸ் இருக்குது, சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வீடியோஸ் இருக்குது, அதே போல் டாப் காலேஜஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வீடியோ இருக்குது, ஃபஸ்ட் ரவுண்டுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்த அந்த காலேஜஸ் லிஸ்ட் இருக்குது. அப்படி இல்லைனாலும் நம்மளுடைய டெலகிராம் குரூப்புக்கு போனீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் இருக்கிறது. நல்ல கல்லூரிகள் லிஸ்ட்டை மறுபடியும் எடுத்து வச்சுட்டு எந்தெந்த கல்லூரிகளில் வந்து சீட்ஸ் அவைலபிள் இருக்குதுன்னு சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ரவுண்டு 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட்டாக எந்தெந்த காலேஜில் எந்தெந்த சீட்ஸ் வேக்கண்ட்டாக இருக்குது, எந்தெந்த கல்லூரியில் எவ்வளோ சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை உங்களுக்கு நாம் கட்டாயமாக வழக்கம் போல் சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுப்போம். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். இந்த கடைசியாக போட்ட 2 வீடியோவை ரவுண்டு 2 மாணவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். ரவுண்டு 1ல் பங்கேற்று இந்த தவறாக சாய்ஸஸை கொடுத்த மாணவர்கள் இனிமேல் ஒரு டெசிஷனை எடுக்கும் பொழுது சரியாக எடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு முக்கியமான TNEA அப்டேட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Ashwin.